அப்படி இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா சொசைட்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அவங்கள பார்க்கும். மென்னும் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல விஜய் தொலைக்காட்சியில பிரபல தொகுப்பாளினியாக இருந்தவங்க தான் விஜய் ரம்யா. நடன நிகழ்ச்சி, ஸ்பெஷல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகளை வந்து இவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க. விஜய் டிவியை தாண்டி நிறைய தனியார் நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ லான்ச் அல்லது மூவி ப்ரொமோஷன்ஸ் போன்ற ஃபங்க்ஷன்ஸை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை தாண்டி அவங்க ஒரு சில திரைப்படங்களே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த நிலையில விஜய் ரம்யா வந்து இன்ஸ்டால வந்து ரொம்ப கோபமாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்கள் வரும் பொழுது அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அதுல ரொம்பவே கெட்ட விஷயங்களும் இருக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து அதை தான் பயன்படுத்துறாங்க. அதாவது கெட்ட விஷயத்தை தான் பயன்படுத்துறாங்க, நல்லதை மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப ஏஐ தொழில்நுட்பம் ரொம்பவே ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து ஏஐ வந்து ஆபாசமாக மாற்றுவது, இல்ல குரல்கள்ல மாற்றம் செய்து வெளியிடுவது, இல்ல வீடியோ வந்து இன்னொரு விஷயத்துக்கு பேசின வீடியோ வந்து ரீஎடிட் பண்ணி ஏஐ மூலமாக லிப்சின்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணி நாங்க பேசுற மாதிரியே அந்த தப்பான வீடியோஸையும் ரிலீஸ் பண்றாங்க. இது ஒரு கிரைம் அப்படின்ற மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே விஷயத்தை தான் இப்போ வந்து ரம்யாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு வீடியோவை வந்து ரொம்ப முறைகேடாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை பத்தி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 1 இல்ல 2 இல்ல 3வது தடவை என்னுடைய வீடியோ வந்து ஏஐ மூலமாக இப்படி தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. இது உண்மையிலேயே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய தனிப்பட்ட உரிமைகளை மீறும் வகையில இது வந்து ரொம்ப ஒரு மோசடியான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க இப்பயே நிறுத்திக்கிட்டா நல்லது, இல்ல அப்படின்னா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன். ஸோ அதை நீங்க எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த வீடியோ, அதாவது ஏ வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு பதிவான போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் பேசுற விஷயங்கள் வந்து எல்லாமே உண்மை கிடையாது. நிறைய விஷயங்களை வந்து ஏஐ மூலமாக ஜெனரேட் பண்ணி வந்து பரப்புறாங்க. இந்த ஏஐ அப்படின்றது வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகே, தப்பான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏஐ அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரம்யா வந்து சொன்ன விஷயமே வேற, அந்த கண்டென்ட்டே வேற. இங்க அந்த கண்டென்ட்டை மாத்தி பேசியிருக்காங்க. ஸோ இனிமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செலிபிரிட்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய ஒஃபிஷியல் அக்கௌண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு முடிவெடுக்கிறது நல்லது அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இதே போல ட்ரெண்டிங்கான விஷயங்களை அறிஞ்சிக்க எங்களுடைய பஸ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.